ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கூட்டு பார்க்க போறோம். இது வந்து சாப்பாடு கூடலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி அண்ட் பூரி அது கூட வந்து சைட் டிஷ்ஷா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கடலைப்பருப்பும் முட்டைக்கோசும் வச்சு ஒரு அருமையான கூட்டு செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து 1/4 கிலோ வந்து முட்டைக்கோஸ் எடுக்க போறோம். அதனால அரை மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகா, உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா காரமா இருக்கும் மிளகா, அதனால வந்து நான் 2 சேர்த்துக்கிறேன். 5 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். அது ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம செய்யற வரைக்கும். 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து இது மாதிரி பெரிய பெரிய பீஸா இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப பொடி பொடியா கட் பண்ண வேணாம், நம்ம குக்கர்ல தான் போட போறோம், அதனால வந்து ஈஸியா வெந்துடும். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அடுப்புல ஒரு குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, ஜஸ்ட் கலந்து விட்டா போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்திலே குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இந்த கூட்டு ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கழுவி ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல தேங்காய், மிளகாய், பூண்டு, சோம்பு இதெல்லாம் பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊத்திர வேணாம், கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து முட்டைக்கோஸ் வேகிறப்பே வந்து அதுலயே தண்ணி வந்து நிறைய வரும், அதனால வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு மொத்தம் 3 விசில் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு விட்டுக்கலாம். மீதி 2 விசில் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டுட்டு மொத்தம் 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்து கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணதுமே நல்லா வாசனை வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இது மாதிரி செஞ்சு பாருங்க, வீடே கமகமன் இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய இருந்துச்சுன்னா இதை வந்து திரும்ப ஒரு அடுப்பு மேல வச்சு தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்க கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. தண்ணி கரெக்டா இருந்துச்சுன்னா திரும்ப வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை, அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதுல வந்து நம்ம அடிஷ்னலா மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்கல, மிளகாய் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால வந்து காரம் வந்து கரெக்டான அளவுல சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உப்பும் வந்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து ஓபன் பண்ணதுமே செக் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுறலாம், உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா. இப்ப மேல வந்து கொத்தமல்லி தலையை தூவி வேற ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப பொடி பொடியா நம்ம நறுக்கிட்டாலும் நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிடும் லாஸ்ட்ல நம்ம எடுக்கிறப்ப. அதனால வந்து பெரிய பெரிய பீஸா இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு சேர்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 விசில் ஊறதுக்குள்ளே நல்லா வெந்துடும்.
சூப்பரான ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா திக்கா வந்து நம்ம தண்ணி எல்லாம் சுண்ட வச்சிட்டோம்னா சப்பாத்தி பூரி கூட வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.